இப்போ பார்த்தோன்னா குட்டி காவேரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மிஸ்ஸிட்ட அவங்க பெரிய காவரிகிட்ட போய் மிஸ் எனக்கு ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஈத்தனா என் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி என்ன ஊட்டி விடணும்னு சொல்கிறியா அப்படின்மே ஆமாம் மிஸ் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுமே சரி ஸ்பூன் எடுத்துகிட்டு வான்றாங்க. உடனே ஸ்பூன் கீழே விழுந்துடுது. உடனே அதை வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை இது காவேரி பாப்பா குட்டி அம்மோ நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கையில் ஊட்டி விடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே யாழினி பாப்பாவும் குட்டி காவேரியும் என்ன செய்றாங்கன்னா விளாண்டுருக்கிறப்ப 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. என்னோடய அம்மா தான் இந்த காவேரி மிஸ்ஸு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு யாழினி கேட்காம எங்கள் அப்பா சொன்னாங்க. உங்கள் அப்பா பொய் சொல்லியிருப்பார் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதில் ஏனிங்க எங்கள் அப்பாலாம் மறந்துட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியா சரி நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு. இல்லை கேட்கக்கூடாது, கேட்டால் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேகமாக யாழினி போய் சொல்ல போகிறேன்றாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா நம்ம குட்டி காவேரி பிடிச்சி இழுத்தனால கீழே விழுந்துறாங்க. அப்படியே நம்ம பெரிய காவேரி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்ப என்ன 2 பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு. இல்லை தெரியாமல் தட்டி விட்டுறா அப்படின்ற மாதிரி சொன்னோமே இந்த மாதிரி முரட்டுத்தனமாலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவீனுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குட்டி காவேரிக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியுது. அப்புறம் நவீன் கேட்குறாங்க ஐயோ போய் காவேரி குட்டி காவேரி கேட்டிடாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.